படியுங்க, கர்த்தர் உங்களோடு பேசுவார். அப்படிப்பட்ட பயபக்தி இல்லாத தேவனுடைய ஜனமாய் நாம் காணப்படக்கூடாது. ஆமென். நம்ம தேவனுக்கு உகந்த பாத்திரமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்து நம்மளை வேறு பிரித்து உலகத்திலே சகல ஜனங்களிலும் நாம் மேன்மையாய் இருக்கும்படியாகவே தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை தெரிந்தெடுத்ததின் நோக்கம் நம்மளை துன்பப்படுத்த, கஷ்டப்படுத்துவதற்காய் தேவன் நம்மளை தெரிந்து கொள்ளவில்லை. சகல ஜனங்களிலும் தேவன் உங்களை மேன்மையாகவே வைப்பேன் என்று சொன்னவர் அப்படியே செய்வாரு. ஆனா நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தோம்னா கர்த்தர் நம்மளை எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை தர வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வாரத்திலும் தேவன் தெரிந்து எடுத்த ஜனங்கள் யார் என்பதை குறித்த இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். யார் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம்? தேவன் தெரிந்தெடுத்த ஜனங்கள் யார், ஏன் தெரிந்தெடுத்தார் என்பதை குறித்து இந்த நாளிலே நம்ம பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டுல தேவன் தெரிந்தெடுத்த ஜனம், பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவன் யாரை தெரிந்து கொண்டார்? யாரை தெரிந்து கொண்டார்? ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். அந்த ஆபிரகாம் யாரு? அவர் நம்ம தேசத்துல இருக்கிற மனுஷர்களை போல அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் சிலைகள் எல்லாம் செய்து அதை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க? விற்று அந்த பணத்தால வளர்ந்த ஒரு ஆளுதான் ஆபிரகாம். அந்த ஆபிரகாம் புறஜாதி ஒரு மனுஷன். தேவன் ஜனங்கள் மத்தியிலே யார் அவருக்கான பாத்திரம் என்பதை தேடும் வேளையில இந்த ஆபிரகாம் தேவனை குறித்து வாஞ்சியாய், உண்மையுள்ள தேவன் யார் என்று அறிந்து கொள்ளும்படியாய் அவருடைய இருதயம் வாஞ்சித்ததனால தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொடுத்துக் கொண்டார். அல்லேலூயா. அந்த ஆபிரகாமை தெரிந்தெடுத்து அவரை தனியாக பிரித்தெடுத்து அவருடைய அம்மா அப்பா ஜாதி ஜனத்திலிருந்து வேறு பிரித்து எடுத்து வந்து தனக்கென்று ஒரு சந்ததியை உருவாக்கும்படியாக, ஒரு பரிசுத்த ஜாதியை உருவாக்கும்படியாக ஒரே ஒரு ஆபிரகாம் மூலமாய் ஒரு பெரிய சந்ததியை உருவாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஒரே ஒரு ஆபிரகாம் மூலமாக இஸ்ரவேல் என்ற ஒரு ஜாதியை கர்த்தர் உலகத்திலே உண்டாக்கினார். இந்த ஜனங்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழணும், இவர்கள் பரிசுத்த சந்ததி, இவர்கள் தேவனுக்கு பயந்த மனுஷர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த இஸ்ரவேல் தேசத்தை உருவாக்கினார். இன்றளவும் என் தேவன் பயணப்படுத்தமான இந்த ஜனங்களை தேவன் கைவிடாதவராய் இருக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் தப்பு பண்றாங்க, அவர் அடிக்கிறாரு. அப்பா அம்மா பிள்ளை தப்பு பண்ணும் பொழுது என்ன பண்ணுவாங்க? அடிப்பாங்க. தப்பு பண்ணனா அடிதான் விடும். வசனமும் நீதிமொழிகள்ல படிச்சு பாத்தீங்கன்னா, உன் பிள்ளை மேல உலகம் வரும் பொழுது, மதீனம் வரும் பொழுது அதை என்ன பண்ணணுமா? பெரம்பினால அதை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி எடுத்து போடணும். பெரம்புதான். அப்போ தேவன் நம்மளையும் என்ன பண்றாரு? அவரோட பிள்ளைங்க நம்ம தான் இல்லையா? அப்போ நம்மையும் தேவன் பண்ணுகிறார். அப்படியான ஒரு காரியத்துல அடித்து சீர்திருத்துகிற தேவன் நம்முடைய தேவன். ஆனா என்ன பண்ண மாட்டாரு? விட்டுட மாட்டார், நம்மளை விட்டுட மாட்டார். மீண்டும் தேவன் நம்மளை எழுப்புவார். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் இவருடைய பாவங்களையும் அநியாயங்களையும் கண்டு, இப்படிப்பட்ட ஒரு சந்ததியை நான் இவனின் மூலமாய், இந்த ஆபிரகாம் மூலமாய் நான் தெரிந்தெடுத்து இவர்களுக்கு நன்மைகளை செய்து, இவர்களுக்கு செங்கடலை பிளந்து அநேக காரியங்களை செய்து இவர்களை கொண்டு வந்து ஆசீர்வதித்து நடத்தினா, இவர்கள் என்ன பண்றாங்க? தேவனை மறந்து போனார்கள். இவர்கள் தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்தார்கள் என்று அவர்கள் என்ன பண்ணினாரு? அவர்கள் சிதறடிக்கப்படவுமாய் அந்த தேசமே இல்லாமலும் செய்தார் நம்முடைய தேவன். கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு நியர்பை 2000 ஆண்டுகளுக்கு தேசம் என்பது இல்லாமல் போனது. இஸ்ரவேல் தேசம் என்பது வரைபடத்துல இல்லாமல் போகும்படியாக அப்படியான ஒரு சூழ்நிலை உண்டானது. காரணம்,
அவர்கள் தேவனை மறந்து அக்கிரமங்கள், அநியாயங்கள், பாவங்கள் செய்வது நிமித்தம் அவர்களை தேவன் என்ன பண்ணினார்? அப்படியாக அவர்களை இல்லாமல் செய்தாரு. ஆனாலும் அவருடைய மனம் இருக்கும், மீண்டும் அவர்களை உருவாக்கினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உங்களையும் என்னையும் கர்த்தர் அப்படிதான் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த இஸ்ரவேலர்கள் தன்னோட வேலையில தேவன் புறச்சாதியாக இருக்கிற உலக ஜனங்கள் எல்லாரையும் தேவன் அவர்களிலே பரிசுத்தமாய் காணப்படுகிற ஜனங்களை தேவன் தனக்கென்று தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் யாரோட சந்ததியா இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாய் இருக்கும்படியாக தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். இதெல்லாம் எதற்காக அவர் செய்கிறாரு? நம் பரிசுத்த சந்ததியாய் காணப்பட்டு நம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே. ஹல்லேலூயா. நம் பரிசுத்த தேவனுக்கான உகந்த பாத்திரமாய் காணப்பட வேண்டும் என்பதற்காகவே தேவன் நம்மளை தெரிந்தெடுத்தார். இங்கே தேவன் நம்மளோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே ஒரு உடன்படிக்கை செய்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்பனைகளையும் கட்டளைகளையும் மோசே மூலமாக தேவன் அவருடைய ஜனங்களுக்கு தந்தருளி, இப்படியாய் மாத்திரமே நீங்க வாழணும், நீங்க பரிசுத்த சந்ததி, நீங்க வேறு பிரிக்கப்பட்டதான மனுஷர்கள், நீங்க உலகத்திலே காணப்படுகிற மனுஷர்களை போல நீங்க வேறு தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம், நீங்க என்னை மாத்திரமே வணங்கணும், நீங்க பரிசுத்த பிள்ளைகள், நீங்க எனக்கான மனுஷர்கள் என்று தேவன் அவர்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். ஹல்லேலூயா. 28ஆம் அதிகாரத்தில் அந்த உடன்படிக்கை தான் தேவன் அவர்களுக்கு சொல்கிறார், உங்களை மேன்மையுள்ள சந்ததியாய் மாற்றுவேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். எப்போ நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் பொழுது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறேன் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே தேவன் நம்ம இடத்துல ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். சங்கீதம் 89ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோட உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி, என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தில் ஸ்தாபிப்பேன் என்று ஆணைத்தேன் என்றேன். ஆமென். ஹல்லேலூயா. 89ஆம் சங்கீதம் 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது. வசனம், தேவன் நம்மளோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். ஹல்லேலூயா. 89 படிங்கம்மா. என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோட உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி, என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணைத்தேன் என்றேன். ஆமென். ஹல்லேலூயா. என்ன பண்ணுகிறாங்க? தாவீதோட ஒரு உடன்படிக்கை செய்கிறார். ஒரு உடன்படிக்கை, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவாய், நீ எனக்கான ஒரு மனுஷனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தாவீதை தேவன் பண்ணுகிறாரு, தெரிந்தெடுத்து அவரோட உடன்படிக்கை பண்ணுகிறார். நம்ம தேவனுடைய பிள்ளைங்க உடன்படிக்கை உடைய ஜனமாய் நம்ம காணப்படணும். அவர் மாத்திரம் உடன்படிக்கை செஞ்சு அவர் மாத்திரம் அவருடைய வார்த்தைகளின் படியாய் நம்மளை ஆசீர்வதிக்கணும், உயர்த்தணும், எல்லா காரியங்களையும் நம்ம செய்யணும். ஆனா நான் கர்த்தரை என்ன பண்ணுவேன்? என் ஃப்ரீ டைம்ல மட்டும்தான் நான் ஆராதிப்பேன். உலகத்துல அநேக காரியங்கள் இருக்கும், எல்லா வேலையெல்லாம் முடிச்சிட்டு நான் கடைசியா நான் தேவனை தொழுது கொள்வேன்னு சொல்லுகிற மனுஷர்களாய் நம்ம காணப்படக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு உடன்படிக்கை தேவனிடத்துல எல்லாவற்றிலும் முழுமையாக நான் கர்த்தரை தேடுகிற மனுஷனாய் இருப்பேன். என் வாழ்க்கையில முதலிடம் தேவன் மட்டும்தான். அவர் என்னை தெரிந்தெடுத்துகிறார், அவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் எனக்கு சுக பலனை தந்திருக்கிறாரு. இது எல்லாம் என் தேவனுடைய மகிமை ஆகையினாலே நான் அவரோடு உடன்படிக்கை பண்ணுவேன். நான் கர்த்தருக்கு முதலிடம் செலுத்துவேன். நான் தேவனை தேடுகிற காரியங்களிலே முதன்மையான மனுஷனாய் நான் இருப்பேன் என்று சொல்லி நாமும் கர்த்தரிடத்திலே உடன்படிக்கை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அத சொல்ற வார்த்தைகளை நம்ம கீழ்ப்படிச்சாலே போதும். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகளுக்கு கேட்டு அதன்படி நடந்தாலே போதும். அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டாலே போதும், அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டாலே போதும்.
நாம் தேவனுக்கான உகந்த பாத்திரமாய் நாம் காணப்படுவோம். அல்லேலூயா. இந்த காரியங்களில நம்மளுக்கு தேவன் கொடுக்கிறாரு 10 கட்டளைகளையும் 600க்கு மேலான கற்பனைகளையும் தேவன் நம்மளுக்கு தந்திருக்கிறார். வேதத்தில் அநேக காரியங்கள் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த லேவியராகமும் உபாகமும் இந்த வசனங்கள் எல்லாம் யாத்திராகமத்துல நீங்க பாத்தீங்கன்னா தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில நாம் எப்படி காணப்பட வேண்டும், எப்படி பரிசுத்த ஜனமாய் என் தேவனுக்கென்று நாம் காணப்பட வேண்டும் என்பதை மிகவும் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் கூட இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் கேட்டு அநேக முறை கேட்டிருக்கிறீங்க. இதன்படியாய் உங்களை வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம் யாத்திராகமும் 12ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்களை வாசிங்க. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு அதை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளா இருக்க கடவுது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்தியமாக ஆசரிக்க கடவீர்கள். அல்லேலூயா. இங்கே தேவன் ஒரு காரியத்தை தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தன வீடாகிய இந்த எகிப்து தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான அந்த நாட்களில தேவன் அவருடைய கண்ணீரின் ஜெபத்தை காண்கிறார். ஆண்டவரே, நாங்க துன்பப்படுகிறோமே, எங்களை இப்படியான வேதனையினால இந்த மனுஷர்கள் எங்களை வேதனைப்படுத்துகிறாங்கப்பா. நாங்களும் எங்களோட பிள்ளைகளும் இந்த இடத்துல நாங்க அடிமைகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி இவர்கள் அழுந்து புலம்பி கர்த்தரிடத்துல வேண்டிக் கொள்ளுகிறதான அந்த வேண்டுதலை பரலோக தேவன் காண்கிறார். அவர் மனதுருகுகிறார். இவர்களுக்கு ஒரு மனுஷனை உண்டாக்கி, மோசே என்றான் ஒரு மனுஷனை உண்டாக்கி, இவர்கள் மூலமாய் இவர்களை தேவன் விடுதலை செய்ய அந்த மனுஷனோடு பேசி, இந்த பார்வோன் ராஜாவோடு மோசே மூலமாய் பேசி இந்த ஜனங்களை விடுதலை செய்யும்படியாய் காரியங்கள் நடக்கிறது. ஆனாலும் அங்கே 10 வாதைகளை தேவன் தருகிறார். கர்த்தர் முன்னாடியே மோசே இடத்துல சொன்னதுதான், நான் இப்படியான காரியங்களை செய்வேன். அவன் மனம் இனப்பனும் கடினமடையும். காரணம் எதற்கு? இந்த உலகம் தேவனை அறிந்து கொள்ளப்படுவதற்கு. அல்லேலூயா. இந்த உலகம் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளப்படுவதற்கு. இப்படிப்பட்ட அதிசயங்கள் இந்த உலகத்தில் இதுவரையும் நடந்ததல்ல. இந்த தேவன் ஒருவரே எல்லா அதிசயங்களையும் செய்யத்தக்க வல்லமுள்ள தேவன் என்று இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்படியான ஒரு காரியத்தை தேவன் அந்த நாட்களிலே செய்தார். இந்த ஜனங்களுடைய ஜெபத்தை கேட்டாரு. இந்த வாதைகளை உண்டு பண்ணினாரு. அந்த ஜனங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டாங்க. ஆனாலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே, அந்த எகிப்து தேசத்துக்குள்ளே தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாழுறாங்க. அவர்களுக்கு ஒரு தீங்கும் வராதபடி கர்த்தர் காத்து கொண்டார். அல்லேலூயா. எப்படி காத்து கொண்டாரு? அவருடைய ஜனங்கள் என்று அவர்கள் வேறு பிரிக்கப்பட்டதனாலே, அல்லேலூயா, அவருடைய உடன்படிக்கையின் பிள்ளைகள் என்பதற்காகவே அவர்களை ஒரு தீங்கு வராதபடி காத்து கொண்டார். இந்த கடைசி நாளில் அவர்கள் புறப்படும் சங்கார தூதன் கடந்து வரும்படியாகவும் அந்த தேசத்தில் எல்லா தலைச்சப்பிள்ளைகளையும் மரணிக்கும்படியாக யார் வரான்? தேவ தூதன் கடந்து போகிறாரு. ஆனா தேவனுடைய பிள்ளைகளோட வீடுகளிலே ஒரு குழந்தையோ ஒரு ஆண்டுலையோ ஒருவரும் மறிக்க முடியாதபடி தேவன் அவரோட ரத்தத்தை அவர் என்ன பண்றாரு? ஒரு ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தை என்ன பண்ணணுமா? நிலைக்கால்களிலும் மேல் சட்டத்திலும் பூசுங்கள். அப்பொழுது நான் கடந்து போவேன். என்ன பண்ண மாட்டேன்? உங்களோட வீடுகளுக்கு இல்ல, வெளியான மனுஷர்களுக்கு நான் அதை என்ன பண்ணுவேன்? எல்லாரையும் மரணிக்கும்படியா தலைச்ச பிள்ளைகள், ஆடு மாடுகள் முதற்கொண்டு எல்லா தலைச்சங்களையும் அழிப்பேன் என்று சொல்லி அந்த இரவு பெரிய சங்காரம் தேசத்திலே உண்டாகிறது. என் தேவ பிள்ளையே, இந்த உடன்படிக்கை கர்த்தர் உங்களோடு கூட இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மளோடு கூட கர்த்தர் செய்திருக்கிறார். இந்த இயேசுவின் ரத்தத்தினால இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த சங்கார தூதருடைய காரியங்களில, இந்த உலகத்தின் அநேக காரியங்களில கர்த்தர் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா,
அல்லேலூயா. இந்த தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உங்களையும் என்னையும் அவர் இரத்தத்தாலே மீட்டெடுத்திருக்கிறார். அந்த சங்காரத்திற்குள்ளாய் கடந்து போகக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு மரணம் நம்மளுக்கு வரக்கூடாது. மரணம் என்றதான இந்த நரகத்திற்குள்ளே கடந்து போகக்கூடாது என்று சொல்லி தேவன் உங்களையும் என்னையும் மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்காக மீட்டெடுத்திருக்கிறாரு? நம்மளோட ஒரு உடன்படிக்கை பண்ண, நம்மளோட ஒரு உடன்படிக்கை என்னத்திற்கு? அவருடைய ராஜ்யத்திற்கு. அல்லேலூயா. நான் தேவனுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டு இருப்பது, இந்த உலகத்தின் மனுஷர்களை போல நான் வாழாம நான் தேவனுடைய நித்திய ராஜ்யத்திற்குள்ளாய் நான் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறாரு. இது நித்திய உடன்படிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை ஜென்மங்கள் எத்தனை தலைமுறைகள் எடுத்தாலும் இது என்ன பண்ணணும்? நிறைவேறி செய்து கொண்டே இருக்கணும். இந்த பஸ்காவாகிய இந்த ஆட்டுக்குட்டியை அடிக்க வேண்டும். இந்த பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டியை அடித்து அவருடைய நிழல் கால்களிலே பூசி மேல் சட்டத்திலே பூசும் பொழுது அந்த சங்கார தூதன் அவருடைய வீடுகளுக்குள்ளே கடந்து போக மாட்டான். என் அன்பு தேவ பிள்ளையே, இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஒன்று பண்ணியிருக்கிறார். இந்த இயேசுவின் ரத்தம் உங்களுடைய மேலே தெளிக்கப்பட்டிருக்கிறது, உங்களுடைய குடும்பங்களின் மீது தெளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தின் சங்காரங்கள் எதுவும் நம்முடைய வாழ்க்கையிலே நேரிடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்காக? நம்மளை மீட்டு ரட்சித்து தேவன் அவருடைய பரலோக ராஜ்யத்திலே சேர்ப்பதற்காக. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாய் நம்ம கடந்து போவதற்காக, என் தேவனுடைய சுதந்திரத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் அவரு ஆட்டுக்குட்டியாக இந்த பூமியிலே தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு ஆட்டுக்குட்டியாக இங்கே பலியாக அவரை தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்ததான தேவனாய் இருக்கிறார். நம்மளுக்கு தேவனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த ரட்சிப்பை தரவும், அவருக்கான பிள்ளைகளாய் நம்ம வாழவும், அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் தேவன் நம்மளுக்கு தந்திருக்கிறார். அதன்படியாய் நம்ம வாழ்ந்து நம் கர்த்தருடைய சுதந்திரத்திற்குள்ளாய் நாம் கடந்து போக வேண்டும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4 வசனங்களை நாம் வாசிக்கலாமா? இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளை நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்ந்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவுகூறுதல் உண்டாயிருக்கிறது. அல்லாமலும் காலை வெள்ளாட்டுக்கடா இவருடைய ரத்தம் பாவங்களை நிறுத்தி செய்ய மாட்டாதே. ஆமென், அல்லேலூயா. இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்ய முடியாதே. இந்த வாக்குத்தத்தங்களை நம்ம பார்க்கிறோம். இந்த எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல உடன்படிக்கை என்றால் வாக்குத்தத்தம். நம்மளோட ஒரு உடன்படிக்கை செய்து ஒரு வாக்குத்தத்தத்தை இவர் நம்மளுக்கு தருகிறவராக இருக்கிறார். இங்கே பார்க்கிறோம், இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வருகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்படுகிற ஒரு விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்தி வருகிறவர்களை ஒரு காலம் பூர்ணப்பட மாட்டாது. பூர்ணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்களுக்கு உண்டான உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாது இருப்பதால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? அந்த அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் ஒன்றென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. இங்கே கற்பனைகள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, கட்டளைகள் கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டளைகள் கற்பனைகள் நம்மளுக்கு இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? பாவம் என்பதை நம்ம உணராது இருப்போம்.
இந்த கற்பனைகளையும் இந்த கட்டளைகளையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறது காரணம் என்ன? நாம் அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யக்கூடாது என்பதற்காக. தேவனுடைய வார்த்தைகளை மீறக்கூடாது, அவருடைய கற்பனைகளை கை கொண்டு கர்த்தருக்கென்று நம்மளை வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அதனால இங்க சொல்லப்பட்டிருக்குது, இதை என்ன பண்ணணுமா, வருஷந்தோறும் நினைவு கூறுதல் ஒன்றாக இருக்கிறதுக்கு. இது பாவமான மனுஷர்களாகிய நாம் இந்த மாதிரியான ஒரு காரியத்திற்குள்ளாய் நம்ம கடந்து போகக்கூடாது என்பதை இந்த கற்பனைகள் நம்மளுக்கு என்ன பண்ணுகிறது, நினைவு கூறுகிறது. இந்த கற்பனை நினைவு கூறுது. 4 வசனத்துல படிக்குமா, அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது. அல்லேலூயா. இது நம்மளுடைய பாவங்களை நிவர்த்தி செய்ய முடியாது. 5வது வசனம் படிக்குமா, ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். அல்லேலூயா. அடுத்து படிக்குமா, சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல என்றீர். அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். ஹல்லேலூயா. புத்தக சுருளில் யாரை பத்தி சொல்லி இருக்கிறது? இந்த பலிக்கு ஒப்பாயிருக்கிற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்மளுக்கு மிகவும் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் நம்மளுக்காக சிந்தப்பட்டு நம்மளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான காரியங்கள் நிறைவேறாதபடி, நம்முடைய இந்த உலகத்தின் பாவத்திலே நம்ம அழிந்து விடாதபடி நம்மளை தேவன் ரட்சிக்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே பிறந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பாஸ்ஓவர் எல்லாம் இந்த தேவன் இந்த ஆட்டுக்குட்டியினோட ரத்தம், இந்த ஆட்டுக்குட்டியோட ரத்தம் என்ன பண்றது இல்ல, நம்மளை பூரணப்படுத்துவதில்லை என்பதற்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இது நிச்சயமான ஒரு பாவ நிவாரணமாக, ஒரு நிச்சயத்தினுடைய பாவத்தை மன்னிக்க கூடியதாக இந்த இயேசுவுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிக்குமா, ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறமே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆமென். ஹல்லேலூயா. யார் இவர்? பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவானவர் பஸ்காவின் ஆட்டுக்குட்டியாக நமக்காக பலி கொடுக்கப்பட்டிருக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிக்கமா. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆமென். ஹல்லேலூயா. யார் சொல்றது? யோவான் சானகன் இயேசுவை பார்த்து சொல்றார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த யோவான் சானகன் இவரை வெளிப்படுத்தலாக தீர்க்க தரிசனமாக இந்த இயேசு கிறிஸ்துவை கண்டதும், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறதை நாம் காண்கிறோம். அடுத்து யோவான் 6ஆம் அதிகாரம் 51ல இருந்து வாசிங்களேன். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? நானே, படிங்க அந்த வசனத்தை. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். படிக்குமா. நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம்.
தேவன் ஆகிய கர்த்தர் அவர் தன்னை தாழ்த்தி அவர் நம்மளை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய ரத்தத்தையும் அவருடைய மாம்சத்தையும் நம்மளுக்கு தந்தரளி இந்த இரட்சகரை நம்ம தொழுது கொள்ளவும் இந்த இரட்சகருடைய மீட்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இவர் வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் என்று தன்னை சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆட்டுக்குட்டி இவர்தான் ஜீவனுடைய அப்பமுமாக இருக்கிறார். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்ன பண்ண மாட்டான், எந்த நாளிலும் மரணிக்க மாட்டான் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. மீண்டுமா இந்த வசனம் படிக்குமா? நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். ஹல்லேலூயா. படிங்க, அடுத்தது படிக்குமா? அப்பொழுது யூதர்கள் இவர் தமது மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். யாருக்கு ஜீவன் இல்லை? இந்த மாம்சத்தையும் இந்த ரத்தத்தையும் நம்ம புசிக்கலனா நம்மளுக்கு ஜீவன் கிடையாது. ஹல்லேலூயா. படிக்குமா? என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ரத்தத்தையும் மாம்சத்தையும் புசிக்கிற எந்த ஒரு மனுஷனும் கடைசி நாட்களிலே எழுப்பப்படுவான். ஹல்லேலூயா. நம்முடைய தகப்பனும் நம்மளுடைய பெரிய ஊழியக்காரருமாய் இருந்த நம்முடைய போதகர் ஐயாவும் போதகர் அம்மாவும் மறைச்சிட்டாங்க. அவர்கள் இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தையும் மாம்சத்தையும் புசித்து அவர்களுடைய மரணம் அவருடைய கல்லறையில அவர் சரீரம் கல்லறையில அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய வருகையின் நாளிலே இவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய மாம்சத்திலும் ரத்தத்திலும் பங்குள்ளவர்களாய் இருந்ததினாலே அவர்கள் இயேசுடைய வருகையிலே எழுந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் யார் ஒருவன் மூழ்கி ஞானஸ்நானத்தை பெற்று இந்த இயேசுவினுடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் பானம் பண்ணுகிறாரோ அவர்கள் எல்லோரும் இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய வருகையின் போது எழுந்திருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்துக்குள்ளாய் நாம் கடந்து போவதற்கு உயிரோடு இருக்கிறவர்களும் என்ன பண்ணுவாங்க? உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபப்படுவார்கள். அவர்களும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாய் கடந்து போவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை கொடுக்கிறதுக்கு தான் தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கை செய்கிறவராக இருக்கிறார். இதற்காக தான் தேவன் உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு உடன்படிக்கை உண்டாகும்படியாய் இத்தனை கற்பனைகளை கட்டளைகளை தேவன் நம்மளுக்கு தந்திருக்கிறார். எதற்காக? தேவன் நம்மளை உலகத்திலே மேன்மையை காண்பதற்கு, இந்த உலகத்துல மாத்திரமல்ல அவருடைய ராஜ்யத்திற்குள்ளாய் நம்ம கடந்து போவதற்கு தேவன் நம்மளோட ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தேவனுக்காக உண்மையாய் வாழ்வோம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாய் அவருடைய ராஜ்யத்திலே நம்மளுக்கு இடம் கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை மீண்டுமாய் வாசிக்கலாமா? அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவுது. அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவுது. ஹல்லேலூயா. எந்த நாள்? அந்த பஸ்கா பண்டிகை நாள். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம என்ன பண்ணுகிறோம்? இந்த நினைவு கூறுதல நாமும் நினைவு கூர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆராதனை ஒவ்வொரு மாதத்திலும் நம்ம என்ன பண்ணுகிறோம்? கர்த்தருடைய ரசத்தையும் அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் நாம் பானம் பண்ணி நம்ம நினைவு கூர்ந்து கொண்டே தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்திலும் இந்த சரீரத்திலும் பங்கு இல்லாதவர்களுக்கு என்ன இல்ல?
அவருடைய ராஜ்யத்துல இடம் இல்லை. அதுக்காக தான் நினைவு கூர்ந்து இந்த காரியங்களை நாம் செய்கிறவர்களாய் இருக்கிறோம். இந்த நினைவு கூறுதல், இந்த இயேசு கிறிஸ்துவானவருடைய ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தையும் அவருடைய மாம்சத்தையும் இஸ்ரவேலர்கள் அந்த காலத்தில் ஆட்டுக்குட்டியை அடித்து அதை புசித்து அவர்கள் கடந்து போனாங்க. எங்க போனாங்க? கானானுக்குள்ளே கடந்து போகும்படி ஆகி புறப்பட்டார்கள். தேவன் அவர்களுக்காக எல்லா காரியங்களையும் செய்கிறார். என் தேவனுடைய பிள்ளையே, இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தையும் அவருடைய மாம்சத்தையும் நீங்களும் நானும் புசித்து இந்த உலகத்தை ஜெயிக்கும்படியாக இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் செய்யப்பட்டவர்களாய் நாமும் கடந்து போக வேண்டும். நம் பரிசுத்தமான தேவனுடைய ஜனம், தேவன் நம்மளை உலகத்திலிருந்து வேறுபடுத்ததன் நோக்கம் நாம் தேவனுடைய ஜனமாய் காணப்பட வேண்டும் என்பதற்காக அவருடைய உடன்படிக்கை தேவன் நம்மளோடு செய்திருக்கத்தான் இந்த உடன்படிக்கையில என் தேவன் ஒரு நாளும் அவர் விலகி போவதில்லை. ஆனால் மனுஷர்களாகிய நாமோ அநேக காரியத்திலும் அநேக விதமான உலகத்தின் விஷயங்களிலே நாம் தேவனை மறந்து விடுகிறோம். தேவனுக்கு கொடுக்கிறதான கனம் கொடுப்பதில்லை. தேவனை காண மனுஷர்களாய் நாம் வாழாதபடி அநேக காரியங்களிலே உலகத்தின் பெரிய பெரிய விஷயங்களை கேட்டு நாம் என்ன பண்ணுகிறோம்? தேவனை விட்டு விடுகிறவர்களாய் இருக்கிறோம். தேவனுடைய உடன்படிக்கையை காத்துக் கொள்ள முடியல. இந்த உலகத்தின் மேன்மைக்காக நம்ம மேன்மையான காரியங்களுக்காக நாம் ஓடுகிறோம். அவங்க பெரியவங்க, இவங்க பெரியவங்க. என் தேவன் உங்களுக்கு யாராக இருக்கிறாங்க? நம்முடைய தேவன் உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட முதன்மையான மனுஷரா? தேவன் மனுஷனா தேவனா என்று நீங்க தான் இதுல ஒரு முடிவு எடுக்க வேண்டும். கர்த்தராகிய தேவன் உங்களுக்காக தன்னுடைய ஜீவனையை ஒப்பு கொடுத்தார். உங்களுக்காக அவர் ரத்தத்தையும் மாம்சத்தையும் சிந்தினாரு. உங்களை மீட்டெடுப்பதற்காக, உங்களை ரட்சிப்பதற்காக, உங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்யப்படுவதற்காக, என் தேவன் உங்களுக்கு இந்த ராஜ்யத்தை தருவேன் என்பதற்காக, உங்களுடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து உங்களை தேவனான ஜனமாய் காணப்பட, பரிசுத்த ஜாதியாய் காணப்பட தேவன் உங்களை வேறு பிரித்து எடுத்திருக்கிறாரு. இந்த தேவனுக்கு நாம் என்னத்தை செய்ய போகிறோம்? அவருடைய ஆலயத்தில் வருவதற்கு கூட சரியான நேரத்துல வர முடியல. நீங்க எப்படி தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாய் போவீங்க? அன்னைக்கு கட்டத்துல போய் சொல்ல முடியுமா, ஆண்டவரே இந்த காரணத்தினால்தான் என்னால வர முடியலன்னு சொன்னீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் எப்படி பிரவேசிக்க முடியும்? கர்த்தருடைய பிள்ளையே, அவர் பண்ணின உடன்படிக்கை தேவன் ஒரு நாளும் அவர் உங்களுடைய உடன்படிக்கை விட்டு அவரும் மாறுவதில்லை. ஆனால் மனுஷனாகிய நாமும் அநேக காரியத்தினால உலகத்தின் மேன்மைக்காக, உலகத்தில் உள்ள அநேக காரியங்களில நம்ம என்ன பண்ணுகிறோம்? தேவனுடைய கட்டளைகளை மீறி விடுகிறோம். எத்தனை முறை சொன்னாலும் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் இல்லாமல் இருக்கும் என்று சொன்னான். தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாய் எப்படி கடந்து போகிறவர்களாய் நம்ம காணப்படும்? எப்படி தேவனுக்கான மனுஷர்களாய் நம்ம வாழ்வதற்கு நம்ம காணப்பட முடியும்? என் அன்பு தேவ பிள்ளையே, நீங்க கர்த்தரிடத்துல முழுமையாக ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் உம்மோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். நம்மோட இன்னைக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். ஏசப்பா, நீர் என்னோட பண்ணினதான உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கைக்காக உங்களோட ரத்தத்தையும் உடைய சரீரத்தையுமே நீர் எனக்கு கொடுத்தீங்க. இன்றைக்கு நான் என்னை முழுமையாய் நான் கர்த்தருக்கென்று தருகிறேன்னு சொல்லி நம் கர்த்தரிடத்துல ஒரு உடன்படிக்கை செய்யலாமா? என் தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை மீட்டு எடுக்கணும். உங்களை நரகத்துக்குள்ளே தள்ளிவிடக் கூடாது. நீங்க பாவத்தினால நரகத்துக்குள்ளே போகக்கூடாது என்பதற்காக தேவன் உங்களோட ஒரு உடன்படிக்கை செய்து அவரை தன்னை அர்ப்பணித்து அவருடைய ஜீவனை கொடுத்து அவருடைய சரீரத்தை கொடுத்து அவருடைய ரத்தத்தை கொடுத்து உங்களை என்னையும் மீட்டெடுத்துகிறாரு. இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எந்த நாளிலும் நம்மளை என்ன பண்ணாது? பாவத்தில இருந்து மீட்டெடுக்கக்கூடியது, பாவத்தில தள்ளிவிடாது. நம்முடைய மாம்சம் பரிசுத்தமாக, நம்முடைய சரீரங்களை சுத்தம் உள்ளதாய் வைத்துக் கொண்டு நம்முடைய சிந்தைகளையும் நம்முடைய ஆத்துமாவையும் காத்துக் கொள்கிறதான தேவனுடைய பிள்ளையாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 22ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கலாம். லூக்கா 22 14 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். வேலை வந்தபோது அவரிடம் அவருடைய கூட 12 அப்போஸ்தலரும்
பண்ணியிருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுவதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையா இருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வரும் அளவும் நான் திராட்சரச பழத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து உங்களுக்காக கொடுக்கப்படுகிற சரீரமாய் இருக்கிறது, இதை செய்யுங்கள் என்றார். ஹல்லேலூயா. நாம் இன்றளவும் இந்த காரியத்தில நினைவு கூர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய நிஜமாகிய ராஜ்யத்தில, தேவனுடைய ராஜ்யம் ஒருவரும் தேவன் அதை புசிப்பதல்ல. அவர் அமைதனாக இந்த காரியங்களிலே அமைதனாய் காத்து கொண்டிருக்கிறாரு. அவருடைய ராஜ்யத்திலே நம்மளை சேர்க்க வேண்டும் என்பதற்காக. கீழே படிக்குமா? போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். ஹல்லேலூயா. நியூ கவெனன்ட். தேவன் நம்மளோடு ஒரு புதிய உடன்படிக்கை செய்கிறார். அவருடைய இரத்தத்தையும் அவருடைய மாம்சத்தையும் தந்து தேவன் இந்த நாளிலே உங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறார். இதை நினைவு கூறும்படி இன்றளவு நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். என்ன உடன்படிக்கை? நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். இது ஒரு புதிய உடன்படிக்கையாய் தேவன் உங்களோடு இந்த உடன்படிக்கை செய்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, நீங்க அவருடைய சரீரத்துக்கும் அவருடைய இரத்தத்துக்கும் பாத்திரவான்களாய் உங்களை பரிசுத்த சந்ததியாய் தேவனிடத்திலே நீங்களும் ஒரு உடன்படிக்கை செய்யும்படியாக தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ ஜனமே, நீங்க கர்த்தருக்கான உகந்த பாத்திரம், நீங்க தேவனுக்கான உகந்த பாத்திரமாய் இருக்கிறீங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம் 38வது வசனம் வாசிங்க. 19:38. கர்த்தருடைய நாமத்தினாலே வருக ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமை உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். ஆமென். 19:38. அதெல்லாம் படிக்குமா? கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமை உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். கீழே படிக்குமா? அப்பொழுது கூட்டத்தில் உள்ள பரிசேயர் சிலர் அவரை நோக்கி போதகரே, உங்கள் சீஷரை அகற்றும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கழுகுகள் கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு எழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமா இருக்கும். இப்பொழுது அவைகள் கண்களுக்கு மறைவா இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாத போனபடியினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்துக் கொண்டு எப்பக்கத்தில் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்த தொடங்கி என்னுடைய வீடு செபவீடாய் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. நீங்களோ அதை கள்ளர் குகையாய் ஆக்கினீர்கள் என்றார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய ஆலயம் எல்லா இடங்களிலும் எப்படியான காரியங்கள் தான் இன்றளவும் காணப்பட்டு வருகிறது. அன்னைக்கு தேவன் பண்ணினதான இந்த காரியத்தை இன்றைக்கும்
தேவனுடைய ஆலயங்களிலே நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்னைக்கு அவர் எல்லாரையும் அடித்து அவர்களை விட்டு துரத்தினாரு. இது என் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது, இதுல நீங்க என்ன பண்ணக்கூடாது, விற்கவும் கொள்ளவும் கூடாது என்று சொன்னார். நீங்க உலகத்தின் காரியத்திற்காக நமது ஊழியத்தையும் தேவனுடைய ஆலயத்தையும் என்ன பண்ணுகிறோம், கள்ளர் தொகையை போல மாற்றி கொண்டிருக்கிறவர்களான ஜனங்களாய் நம்ம காணப்படுகிறோம். இதற்காகவா தேவன் நம்மிடத்திலே ஒரு உடன்படிக்கை செய்தார். நீங்க பரிசுத்த ஆராதனை செய்கிறவர்களாக, நீங்க தேவனுக்கு உகந்த பலியாய் உங்களை ஒப்பு கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் அவர் உங்களோட உடன்படிக்கை பண்ணி அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்து நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம் தேவனிடத்திலே ஒரு உடன்படிக்கை செய்யணும். இன்னைக்கு அநேகர் இந்த கிறிஸ்துவுடைய நாமத்தை கெடுத்துக் கொண்டு இந்த கிறிஸ்துவுக்கான ஜீவியம் செய்யாதவர்களாய் இன்னைக்கு கிறிஸ்தவர்களையும் பிசாசானவன் என்ன பண்ணுகிறான், அநேக இடங்களில வந்து ஒரு இடங்களோடு பேசி இயேசு கிறிஸ்து உண்மையான தேவன் அல்லப்பா, பிதாவாகிய தேவன் ஒருவர் தான் தேவன், இயேசு கிறிஸ்து தேவன் இல்லை என்று சொல்லப்படியான இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டு வருகிறது. இது வேறான மனுஷர்கள் அல்ல, இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிதான் உங்களுடைய வீடுகளுக்குள்ளும் கடந்து வருகிறவர்களாக இருக்கிறாங்க. தேவனோடு நீங்க பண்ணின உடன்படிக்கை, இயேசுதான் எனக்கு சுகம் கொடுத்தார், இயேசுதான் எனக்கு சமாதானம் தந்தார், இயேசுதான் உங்களுடைய வாழ்க்கை இன்றளவும் நடத்தி வருகிறார் என்பதை நீங்கள் அறிந்திருந்து நீங்கள் தேவன இப்படிப்பட்ட மனுஷருடைய வார்த்தைகளை கேட்டு இப்படிப்பட்டதான தேவனுடைய மனுஷர்களை கண்ணோக்கி அவர்களை கெடுத்து இயேசு கிறிஸ்துடைய விசுவாசத்தை உங்களுடைய இருதயத்திலிருந்து விலக்கி போட வேண்டும் என்று சொல்லி நீங்க அநேகர் உங்களோட வீடுகளை தேடி ஓடி வந்து கொண்டிருக்கிறாங்க. தேவ பிள்ளையே, இயேசு கிறிஸ்துடைய நாமம் அல்லாமல் வருகிற எந்த ஒரு மனுஷனையும் உங்களோட வீட்டுக்குள்ள ஏற்றுக்கொள்ளாதீங்க. தேவனோடு பண்ணின உடன்படிக்கை வரும் அளவும் நீங்கள் காத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் வரும் அளவும் இயேசு கிறிஸ்துடைய நாள் மட்டும் இந்த உடன்படிக்கையிலே நிலைத்திருக்க. அவர்தான் உங்களுக்கான பஸ்காவின் ஆட்டுக்குட்டி. அவருடைய ரத்தமே சிந்தப்பட்டிருக்கிறது. அவருடைய மாம்சத்தை புசிக்கிறோம், அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறோம். இந்த உடன்படிக்கை எந்த நாளிலும் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் வந்து உங்களை குழப்புவானே என்று சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி சாய்ச்சிடாதீங்க. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு நீங்க கேட்டு ஓடிவிடாதீங்க. நீங்க கர்த்தருடைய உடன்படிக்கை பண்ணினதான மக்கள், நீங்க இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் இல்லாம, இது இயேசு கிறிஸ்துவோட ரத்தமும் அவருடைய மாம்சமும் இல்லாம நீங்க ஒருவரும் பரவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி இந்த வேத வார்த்தைகள் மிகவும் அழகாக தெளிவாய் போட்டிருக்கிறது. ஆனா அவங்க வந்து உங்களிடத்துல சொல்லுவாங்க, இந்த இயேசு கிறிஸ்து தான் கடவுள் கிடையாது, பிதாவாகிய தேவன் தான் கடவுள் என்று சொல்லுவாங்க. இவர் பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவருமாய் இருக்கிறார். இவர் திரியேக தேவனுடைய தேவன். அவர் ஒருவரான ஒரு மனுஷனாக இல்லை, அவர் பிதாவாகிய தேவனாகவும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாகவும் அவர் பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார். ஆனாலும் இப்படிப்பட்ட வசனங்களை கெடுக்கும்படியாக, உங்களை குழப்பும்படியாக பிசாசானவன் உங்களுடைய வீடுகளுக்கு வந்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட மனுஷர்கள் ஒருவரும் உங்களுடைய வீட்டுக்குள்ளே வராதபடி நீங்க தேவனோடு பண்ணியிருக்கிற அந்த உடன்படிக்கையை நீங்கள் காத்துக் கொள்ளுங்க. அவருடைய நாள் வரும் மட்டும் நீங்க இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை காத்துக் கொள்வாரு, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. என் தேவன் உங்களுக்கு ஆனவைகளை காத்துக் கொள்ளணும்னா அவரோடு பண்ணின உடன்படிக்கையை நீங்கள் காத்துக் கொள்ளணும். கடந்த நாட்களில அநேகர் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறதான மனுஷராக இருக்கிறாங்க. தேவனுடைய வசனம் மிகவும் அழகாய் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்தின் நட்சத்திரை போல இருக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு கூட கீழே விழுவார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு மனுஷராய் நம்மளும் கீழே விழுந்துடாதபடி நாம் கர்த்தரிடத்துல பண்ணின இந்த உடன்படிக்கை இந்த நாளிலிருந்து அவருடைய வருகை மட்டும் பார்த்து கொண்டு நடப்பதற்கு தேவன் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. யோவான் 14 அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் வாசிக்கலாமா? கடைசியாய் மாத்திரம் யோவான் 14. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசித்தபடியினாலே பாவத்தை குறித்தும் இனி நீங்கள் யோவான் 14ஆம் அதிகாரம் 14. அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவே, எனக்கு காண்பியும், அது எனக்கு போதும் என்றான்.
அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? ஆமென். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இது விட வேற ஏதாவது வேணுமா? இங்கே வசனம் மிகவும் அழகாய் சொல்லுகிறது. பிலிப்பு கேட்கிறார், ஆண்டவரே, நீர் எனக்கு பிதாவை மாத்திரம் காமிச்சால் போதும்னு சொல்லி இந்த பிலிப்பு சொல்லுகிறாரு. அதற்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு. படிக்குமாத அதற்கு இயேசு, பிலிப்புவே, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த வசனமே நம்முடைய பிதாவாகிய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது. இந்த வசனம் மிக அழகாக தெளிவாய் சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, என்ன நீ கண்டுட்டனா பிதாவை கண்டதுதான். அல்லேலூயா. இவர் திரியேக தேவன். இவரே பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவருமாய் இருக்கிறார். இந்த திரியேக தேவனோட மேல வைத்திருக்கிறது அந்த நம்பிக்கை, இந்த உடன்படிக்கை உங்களுடைய இருதயத்திலே மிகவும் உறுதியாய் இருக்க வேண்டும். இதில் இருந்து குழப்பங்களை கொண்டு பண்ணுகிற மனுஷர்களை நீங்கள் விலகி நீங்க கர்த்தருக்குள்ள பண்ணின உடன்படிக்கை நீங்க நிலைத்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதனால நம்ம அப்படியே முழங்கால் படியிடலாம். கர்த்தரிடத்துல சொல்லுவோம், ஏசப்பா, நீரே பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவருமாய் இருக்கிறீர். நீர் எங்களிலே பண்ணின உடன்படிக்கை வருமளவு நாங்கள் காத்துக் கொள்வதற்கு, உம்முடைய வருகை மட்டும் நாங்கள் காத்துக் கொள்வதற்கு என் தேவனீர் எங்களுக்கு கிருபையை தாங்கப்பா. என் தேவனீர் எங்களுக்கு கிருபையை தாங்க ஆண்டவரே. இயேசுப்பா, உம்மோடு பண்ணினதான அந்த உடன்படிக்கை நாங்க மீறி விடாதபடி உம்முடைய கட்டளைகளையும் உம்முடைய கற்பனைகளையும் கை கொண்டு நடப்பதற்கு என் தேவனீர் எங்களுக்கு கிருபையை தாங்கப்பா. உம்முடைய ராஜ்யத்திற்குள்ளாய் நாங்கள் பிரவேசிப்பதற்கு அப்பா உம்முடைய ரத்தமும் ஆண்டவரே உம்முடைய சரீரத்தையும் நாங்கள் பானம் பண்ணி நாங்கள் நினைவு கூர்ந்து வந்து கொண்டு வருகிறோம். என் தேவனுடைய கட்டளைகளை நாங்கள் கை கொண்டு வருகிறோம். என் தேவனே எங்களை பரிசுத்தப்படுத்தினப்பா. உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு வேண்டிய எல்லா தகுதிகளையும் என் தேவனே எங்களுக்கு தாருமா. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களை இந்த நாளிலே கர்த்தரோடு உடன்படிக்கை செய்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் தேவனோடு உடன்படிக்கை செய்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில இந்த உலகத்தின் காரியங்களிலே, உலகத்தின் மனுஷருடைய அநேக புரட்டான காரியங்களிலே நாங்கள் செவி சாய்க்காமல் நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரை மாத்திரம் நாங்கள் கர்த்தருக்கு இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்த்து நாங்கள் கர்த்தருக்கு நேராய் நாங்கள் வாழ்வோம், நேர்த்தியாய் வாழ்வோம், நீதியாய் வாழ்வோம், பரிசுத்தமாய் வாழ்வோம் என்று இந்த நாளிலே நாங்கள் கர்த்தரிடத்திலே ஒரு உடன்படிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்கள் உடன்படிக்கை காத்து நடக்க கர்த்தராகிய தேவனீர் எங்களுக்கு உதவி செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபத்தெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அன்பும் சமாதானமும் இது கேட்கப்பட்டதான தேவனுடைய வார்த்தையின்படியா கர்த்தர் தாமே நம்மளோடு பண்ணின அந்த உடன்படிக்கை நாம் காத்து கொண்டு அவருடைய வருகையின் நாள் மட்டும் கர்த்தருக்காய் ஜீவிக்க தேவன் தாமே உங்களுக்கு கிருபையின் கருணையும் அருள்வாராக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் கொண்டாடு. ஆமென்.